வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆர்சிபி வர்சஸ் டிசி. ஒரு முக்கியமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல்ல எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெய்லி காலையில உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் வந்துடும். மேட்ச் வந்து 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். காலையில ஒரு 9 to 10 மணிக்குள்ள பிளேயர்ஸோட கம்ப்ளீட் ஸ்டாட்ஸ் வந்துடும். அந்த பிளேயர் வந்து ரீசெண்டா எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, அந்த வெனியூல எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, ஆப்போனன்ட் டீம் கூட எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, பிளஸ் அவர் வந்து இந்த T20 கெரியர்ல எப்படி மொத்தத்துக்குள்ள கெரியர்ல எப்படி ஆடி இருக்கிறாரு, அது போக அவர் வந்து ஆப்போனன்ட் டீம் பவுலர்ஸ் கிட்ட எப்படி ஆடி இருக்கிறாரு வித் ரன்ஸ் அண்ட் விக்கெட்டோட நான் வந்து கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க, இந்த கிராண்ட் லீக் டீம் போடுறவங்க அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணியிருக்கோங்க. இன்ஸ்டா வந்து புது பேஜ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருந்தேன், ஆரம்பிச்சிருக்கோம். டெய்லி வந்து ஒரு டாப் 5 ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க நினைச்சா 1K ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ல கொண்டு வந்துட முடியும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன், இன்ஸ்டாவோட லிங்க். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவங்களே நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 1K அப்படிங்கிறத சீக்கிரமா கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பா. அண்ட் நம்மளுடைய குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம் முக்கியமா. ஏன்னா நிறைய பேர் ஸ்மால் லீக் டீம் விளையாடுறீங்க. ஒரு பிளேயர்னால போயிட்டு ப்ரோ சார் எனக்கு வைஸ் கேப்டனால போயிட்டு அப்படிங்கிற கவலையே தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா நீங்க கேப்டனும் போட தேவையில்ல, வைஸ் கேப்டனும் போட தேவையில்ல, ஒரு டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் தான் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. எப்படி அப்படின்னா இந்த இருக்கு, நமக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க: சுப்மன் கில்லி, சஞ்சு சாம்சன், பட்லர், சாய் சுதர்சன், ஜாய்ஸ்வால். இது ஒரு ஸ்லாட். இங்க சாய் கிஷோர், ஆர்ச்சரு, பிரசித் கிருஷ்ணா, சிராஜி, சந்தீப் சர்மா இப்படி கொடுத்துருக்காங்க. இது பேட்டிங், இது பவுலர்ஸ். இன்னொன்னு கொடுப்பாங்க, ஆல்ரவுண்டரை வச்சு கொடுப்பாங்க. அது டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. நம்ம இதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் சூஸ் பண்ண போறோம். இந்த லீடர் போர்டு இருக்குல்ல, இதுல வந்து போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்க ஆப்போனண்ட்டை யார் சூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்க கவனிக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். இதுல உங்க ஆப்போனண்ட் வந்து ஒருவேளை இன்னைக்கு வந்து சுப்மன் கில்ல வச்சு ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டான்னு வைங்க, மற்ற பிளேயர்ஸுக்கான ஆப்ஷனை பாருங்க. பட்லர் இருக்காரு, விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன். சஞ்சு விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன். சாய் சுதர்சன் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன். அண்ட் ஜாய்ஸ்வால் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன். நல்ல ஆப்ஷன்ஸை பார்த்தாங்கன்னா தான் முடியும் இதுல. ஸோ பட்லர், பொதுவா பட்லர் வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்ற மாதிரி இருந்தா நான் பட்லருக்கு சுப்மன் கில்லுக்கு ஆப்போனண்டா நான் ட்ரை பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டேன், ட்ரை பண்ணுவேன். அதே போல சாய் சுதர்சன் வந்து எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, இந்த சீசன் சுப்மன் கில்லை விட நல்லா ஆடுறாரு. ஸோ சுப்மன் கில்லை என் ஆப்போனண்ட் ட்ரை பண்ணியிருந்தானா நான் சாய் சுதர்சனை வச்சு நான் ட்ரை பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டேன். ஆனா ஜாய்ஸ்வால், சஞ்சு சாம்சனை வச்சு நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா ஜாய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாலும் நிறைய கொஞ்சம் இதாக தான் ஆடினார். பட் சஞ்சு சாம்சனை வச்சு கூட நான் மேபி ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ என் ஆப்போனண்ட் சுப்மன் கில்லை வச்சு ஜாயின் பண்ணா நான் இந்த 3 பேரையுமே நான் கன்சிடர் பண்ணுவேன். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். சரிங்களா? ஒருவேளை என் ஆப்போனண்ட் வந்து இன்னைக்கு வந்து சாய் சுதர்சனை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னா நான் வந்து மீதி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு நான் கன்சிடர் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய. நீங்களே போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடாதீங்க. இப்ப நீங்களே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆப்போனண்ட்டுக்கு நீங்களே இந்த 4 ஆப்ஷன்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால நீங்க அப்படி கொடுக்காதீங்க. உங்க ஆப்போனண்ட் ஜாயின் பண்ண விட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஈஸியா வின் பண்ணலாம். இதுல ஜஸ்ட் ஒரு பிளேயர் தான். அதனால ஜாயின் பண்ணாதவங்க குபேர் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. அது போக டெய்லி ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் நம்மளுடைய ஆர்சிபி வெர்சஸ் டிசி மேட்ச்ல மொத்தம் 31 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதுல 19 மேட்ச் வந்து ஆர்சிபியும் 11 மேட்ச் தான் டிசி வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீசன்ல இருக்கிற டிசி டீம் கொஞ்சம் வேற மாதிரி டீம், ஆர்சிபியும் லைட்டா வேற மாதிரியான டீமா இருக்கிறாங்க. அதே போல நம்மளுடைய பிச் ரிப்போர்ட், இந்த சின்ன சுவாமி ஸ்டேடியம் பாருங்க, ஆஃப் சைட் லெக் சைட்லாம் ரொம்பவே சின்னது. ஆஸ்திரேலியா உமன்ஸ் கிரிக்கெட்ல கூட இதை விட பெருசா வைப்பாங்க. ஆனா இந்த ஸ்டேடியம் அதை விட சின்னது. ஸ்ட்ரைட்ல அட்லீஸ்ட் ஒரு 76 வைப்பாங்க. இங்க பாருங்க 73 தான் வச்சிருக்காங்க. தொட்டா 6 போயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் எல்லாம் என்ஜாய் பண்ணி ஆடலாம். இல்ல அதோட லாஸ்ட் மேட்சோட ஸ்டார்ட் இது எல்லாமே இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் எதிர்பார்த்த மாதிரி இந்த பிச்சில் ஸ்கோர் போகல.
அதனால இந்த மேட்ச் போகாதுன்னு நினைக்க வேணாம். ஒரு 190+ வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. பிச்சரோட வியூவையும் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் ஓவராலா இந்த சீசன்ல ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரே 169 தான். அடுத்ததா இந்த ஒரு மேட்ச் நடந்ததும் இதுதான், ஆர்சிபி வர்சஸ் ஜிடி. பொதுவா இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு வேல்யூவே கிடையாது. ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் நல்லா விக்கெட் எடுப்பாங்க. இப்போ 10 விக்கெட் இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் தான் ஸ்பின்னர்ஸ் எடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வேணா இதுக்கு எதிர்மறையா வேணா நடக்கலாமே தவிர மோஸ்டா ஃபாஸ்டோட கிரவுண்ட் தான் இது. அடுத்ததா பவுலர்ஸோட பேட்டில், இதையும் நம்ம வந்து யூசர் கேட்டதுனால நம்ம கொடுக்குறோம். அண்ட் விராட் கோலி வந்து பாருங்க, அக்சர் படேல் பால்ல 1, குல்தீப் யாதவ், ஸ்டார்க்கு, முகேஷ் குமார் எல்லார் பால்லையும் ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. பிலிப் சால்ட் அக்சர் படேல் பால்ல 2 டைம். ஏன்னு தெரியுதா? கான்செப்ட் புரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், அவரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அந்த ஸ்பின்னோட காம்பினேஷன் புரிஞ்சவங்களுக்கு அது புரியும். படிகள் வந்து முகேஷ் குமார் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. படிடர் வந்து அக்சர் படேல் பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. லிவிங்ஸ்டோன் வந்து அக்சர் படேல் பால்ல 2 டைமும், குல்தீப் பால்ல 1, அடுத்து வந்து யார் பால்ல விக்கெட் விடல. டிம் டேவிட் வந்து அக்சர் படேல் பால்ல 2, ஸ்டார்க்கு, மோகித் சர்மா, முகேஷ் குமார் பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்ததா நம்மளுடைய டிசி பிளேயர்ஸ். நம்ம டிசி பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா டியூப்ளசிஸ், பூவி பாலு, குர்னல் பாண்டியா, சுயா சர்மா. ஸோ பூவி இனிஷியல் பவுலர் பிளஸ் டியூப்ளசிஸ் இருக்கு. லிவிங்ஸ்டோன் வந்து ஜாக் ஃப்ரெஷர் ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. அபிஷேக் போரல பூவி, யாஸ்தயா, லிவிங்ஸ்டோன். ஸோ பூவி இனிஷியல் பவுலர். அதே போல கேஎல் ராகுல் வந்து பூவி, ஹெய்ஸ்வுட், லிவிங்ஸ்டோன். ஸோ ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை கேஎல். அப்படி வந்தா பூவி பாலையும் ஹெய்ஸ்வுட் பாலையும் அவுட் ஆயிருக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அக்சர் படேலை பொறுத்த வரைக்கும் யாஸ்தயால் பாலையும் லிவிங்ஸ்டோன் பாலையும் இதா இருக்காரு. ஸ்டப்ஸ் வந்து பெருசா யார் பாலையும் ஆஸ்திரேலியா இப்போ ஆர்சிபில இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பால்ல அவுட் ஆனது இல்லை. அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி, நம்ம டீம் ஆர்சிபி பார்த்துடலாம். பிலிப் சால்ட்டு, விராட் கோலி, படிகலு அண்ட் படிதரு, லிவிங்ஸ்டோனு, ஜித்தி சர்மா 6 பேருமே சூப்பரா ஆடி கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு மேட்ச் ஆடலைன்னா இன்னொருத்தர் இன்னொரு மேட்ச் ஆடிடுறாங்க. அதுதான் டீம். அந்த டீம் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா போகுது. அண்ட் பிலிப் சால்ட் இந்த சீசன்ல 26, இந்த வெனியூலையும் ஒரு 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நான் பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா நான் கண்டிப்பா என்னோட டீம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். குறையாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஒரு 30+ ரன் அப்படிங்கிறத ஈஸியா கிராஸ் பண்ணிடுவார். பொதுவா அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வருது. செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. பட் அந்த ஸ்ட்ரகிளை தாண்டிட்டாருன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாரு. பட் பொதுவா அந்த 15ல இருந்து 20 ரன், இந்த ரன்னுக்குள்ளதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல மோஸ்டா அவுட் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவை கூட 5 T20 மேட்ச் நடந்தது. அதுலலாம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்த 100 லீக் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு புரியும். அண்ட் விராட் கோலி இந்த சீசன்ல 41 ஆவரேஜ், இந்த வெனியூல 40 ஆவரேஜ் ஹோம் கிரவுண்ட் விராட் கோலிக்கு. அண்ட் விராட் கோலியை பத்தி நான் சொல்றதான், ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தானே வந்தாரு, நல்லா தானே ஸ்கோர் பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நான் சொல்றது அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. நீங்க விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்குமான ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான் அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் சேசிங் வர்றாங்களோ அப்பெல்லாம் விராட் கோலிட்ட நான் ஷேரா சொல்லுவேன் ஒரு 30+ ரன் வந்து அடிச்சு கொடுப்பாரு நான் சொல்லுவேன். அதே இதா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து அடிக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நிறைய மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு கம்பேர்ட் டு செகண்ட் இன்னிங்ஸ். அதனால விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் தான். அண்ட் படிகளும் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுறாரு. நல்லா ஆடுறாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. லாஸ்ட் 15 மேட்ச் ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த வெனியூல 20 ஆவரேஜும் இந்த சீசன்ல ஒரு 19 ஆவரேஜ் அடிச்சிருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு 15 to 25 ரன்னுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். படிதர் போத் இன்னிங்ஸ்லயுமே சூப்பர் ஆடக்கூடிய பிளேயர். அது பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி, ஒரு 30+ ரன் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பேட்டர் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து படிதர சொல்லலாம். அண்ட் ஸ்பின்னையும் கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் இந்த டீம்ல. லிவிங்ஸ்டோன்லாம் ஸ்பின்னு கிட்ட ஆடவே மாட்டார். நீங்க இந்த இங்கிலாந்து சீரீஸ் பாத்தீங்க அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி லிவிங்ஸ்டோன்லாம் தூக்குவாங்க ஸ்பின்னை வச்சு. ஆனா இந்த படிதர் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஸ்பின்னை நல்லா ஆடுறதுனால கண்டிப்பா அந்த 30+ ரன் ஸ்கோர் வரும். இந்த சீசன்ல 40 ஆவரேஜ், இந்த வெனியூல கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியா தான் வச்சிருக்கிறாரு. லிவிங்ஸ்டோனோட இன்னைக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மட்டும்தான் லெஃப்ட்ல. அடுத்து அபிஷேக் போரல், அக்சர் படேல், இவங்க 2 பேர் வந்து இன்னைக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால இவர் வந்து மேபி ஒரு 2 ஓவர் வந்து இன்னைக்கு பவுலிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
விக்கெட் எடுப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் 2 ஓவர் ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. லிவிங்ஸ்டோன் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தாதான் ஓரளவுக்கு அந்த 30+ ரன்ங்கிறத ஆடுறாரு. நான் செகண்ட் பேட்டிங் வந்தா லிவிங்ஸ்டோனை என்னோட டீம்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து ஜிட்டி சர்மா முக்கியமான பிளேயர். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி, பேட்டிங் செகண்ட்னாலும் சரி, ஒரு 20ல இருந்து 30 ரன் வந்து கன்சிஸ்டன்சியா அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு மேட்ச் அடிச்சோம் 10 மேட்ச் ஆடாம அப்படி கிடையாது, கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். பிளஸ் அவர்கிட்ட அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சீசன்ல 21 ஆவரேஜ், இந்த வெனியூல 30 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இதுதான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைன் அப்ல உள்ள ப்ரெடிக்ஷன். பிளஸ் நம்ம வந்து டிம் டேவிட்டையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன் போகலாம். டிம் டேவிட் பேட்டிங் செகண்ட் வந்தா நல்லா ஆடி இருக்கிறாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, செகண்ட் வந்தாலும் சரி, கடைசி 2 ஓவர் தான் பேட்டிங் பண்ண போறாரு. இல்லையா ஆர்சிபி கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அவர் வந்து ஒரு 5 ஓவர் பேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா 2 ஓவர் தான். ஸோ அதுல வந்து பார்க்கும்போது டிம் டேவிட்டால ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் தான் அவரால் அதிகபட்சம் ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் 2 ஓவர் பேட்டிங் பண்ணிட்டு எங்க 100 அடிக்க முடியவே முடியாது. அதனால இதுதான் அவருடைய அதிகபட்ச ஸ்கோரா இருக்கும். இந்த சீசன்லயும் அவ்வளவுதான் ஆவரேஜ் வச்சிருக்கிறார், இந்த வெனியூலையும் அவ்வளவுதான் ஆவரேஜ் வச்சிருக்கிறார். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹெய்சல்வுட், யாஸ் தயால், ஸ்ரேயா சர்மா 5 ப்ராப்பரான மெயின் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இனிஷியல்ல யார் அட்டாக் பண்ணுவா, ஹெய்சல்வுட்டும் நம்ம புவனேஸ்வர் குமாரும் தான் நம்ம ஆர்சிபியோட இனிஷியல் அட்டாக்கரா இருக்கிறாங்க. அடுத்து டெத்ல யார் அட்டாக் பண்ணுவா அப்படின்னா ஹெய்சல்வுட் வந்து டெத்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு, புவனேஸ்வர் குமார் 1 ஓவர், யாஸ் தயால் 1 ஓவர். கடைசி 4 ஓவரை பவுல் பண்ண போறது இவங்க தான். பூவி 1, யாஸ் தயால் 1, ஹெய்சல்வுட் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் வந்து அன்எக்ஸ்பெக்டடா குர்னல் பாண்டியா பவுல் பண்ணாரு. அதுக்குன்னு எல்லா மேட்சும் குர்னல் வந்து லாஸ்ட் பவுல் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டாரு. சோ குர்னலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாதான் விக்கெட் எடுப்பாரு. அப்புறம் எப்படி லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தார் அப்படின்னு கேட்கலாம். லாஸ்ட் மேட்ச் டெத்ல அட்டாக் பண்ற சூழ்நிலை வந்தது, விக்கெட் எடுத்தார். லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் ரிசல்ட் குர்னல் பாண்டியாவை போய் பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங்கும் செகண்ட் பவுலிங்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்கு. ஏன் இந்த ஐபிஎல்ல 2 மேட்சா செகண்ட் பவுலிங் பண்ணும்போது விக்கெட் எடுக்கல. எப்படியோ எம்ஐ கூட அந்த டெத்ல பவுல் பண்ணதுனால 3 விக்கெட் கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா நான் குர்னல்ட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்ப்பேன். அதுவே செகண்ட் பவுல் பண்ணா நான் அதிகபட்சம் எதிர்பார்க்கிற விக்கெட்டே 1 விக்கெட் தான் இருக்கும். அண்ட் புவனேஸ்வர் குமார் நல்ல ஸ்விங் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா பூவியை வந்து உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல மிஸ் பண்ணிடாதீங்க. 1ல இருந்து 2 விக்கெட் நியூ பால வந்து செம்மையா பவுல் பண்ணி அனுப்புவாரு. சோ 10 மேட்ச் ஆடி இந்த பிட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட், குறையாம 1 விக்கெட் எந்த இன்னிங்ஸா இருந்தாலும். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹெய்சல்வுட் எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ண சொன்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண சொன்னாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர். ஏன்னா இனிஷியல் பிளஸ் டெத் அட்டாக்கர். 4 மேட்ச்லயே 9 விக்கெட் எடுத்துட்டாரு. இந்த வெனியூல 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட். யாஸ் தயாலும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பெருசா கிடையாது. ஃபர்ஸ்ட் நாளும் சரி செகண்ட் நாளும் சரி 1ல இருந்து 2 விக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறார். இந்த வெனியூல 9 மேட்ச்ல 11 விக்கெட், இந்த சீசன்ல 4க்கு 5 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஸ்ரேயா சர்மா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா என்னுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல கண்டிப்பா போக்கஸ் பண்ணுவேன். 1ல இருந்து 2 விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவே செகண்ட் பவுல் பண்ணாருன்னா 0ல இருந்து 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்கெட்டே எடுக்காம போகலாம், அதிகபட்சம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ணா அவர் இந்த சீசன் ஃபுல்லா செகண்ட்ல தான் பவுல் பண்ணியிருக்காரு. பெருசா விக்கெட் எடுக்கல. 3 மேட்ச்ல 1 விக்கெட் தான். இந்த வெனியூலையும் 1 மேட்ச்ல 2 விக்கெட் தான் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம டிசி பிளேயர்ஸ். நம்ம டிசி டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான டீம். நல்லா இந்த வருஷம் நல்லா ஆடுறாங்க. ஜாக் ஃப்ரெஷர், டியூ பிளசிஸ், அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸ். கேஎல் ராகுல் இன்னைக்கு ஓப்பனிங் வர்றாரா இல்லையா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா டியூ பிளசிஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து இது லைட்டா ஒரு இதனால விளாடல. அவரு இன்னைக்கு வந்து கேஎல் ராகுல் ஆடினாரா கீழே தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொதல் மேட்ச் அப்படிதான் இறக்குனாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆனதுனால எதுவும் இல்லை. ஜாக் ஃப்ரெஷர் வெளியே தூக்கி போட்டு கேல ஓப்பனிங் இறக்கிட்டு வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் இறக்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்சா ஜாக் ஃப்ரெஷர் வந்து ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்துருக்காரு. ஸோ பிளேயிங் லெவன் கொஞ்சம் இந்த 3 பேருக்குள்ள லைட்டா இடிக்கதான் செய்யுது. ஜாக் ஃப்ரெஷர், டியூ பிளசிஸ் 2 ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜாக் ஃப்ரெஷர் சொல்றதுதான். லாஸ்ட் 15 மேட்ச் ரிசல்ட் நான் பார்த்துட்டேன். பிபிஎல்ல இருந்தே நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மேட்ச் மட்டும் தான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. மீது எல்லாமே ஃபிளாப். ஆனா அந்த நல்ல ரிசல்ட் எப்போ கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ 10 டீம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்ல உங்களுக்கு வந்தா வருது போனா போகுது அப்படின்னு நினைப்பீங்களே, சரி ஒரு ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க மட்டும்
அட்லீஸ்ட் ஒரு டீம்ல கேப்டனா போட்டு விட்டுருங்க சும்மா. எது ஏன்னா ஃபிளாப் ஆவாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அன்னைக்கு அந்த ஒரு மேட்ச் நல்லா ஆடுவார்னு சொல்றேன், அது என்னைக்கா வேணா இருக்கலாம். ஸோ அது இன்னைக்கு நாளைக்கு தான் என்னால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதனால கண்டிப்பா ஒரு டீம்ல கேப்டனா போடுங்க. குறிப்பா ஜாக் ஃப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நிறைய ஃபிளாப் ஆயிருக்கிறாரு. அவர் பொதுவா ஃபிளாப் ஆறாரு இல்லைன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நிறைய ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல மிஸ் ஆர் ஹிட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல கூட ஓரளவு ஸ்கோர் பண்றாரு கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். லாஸ்ட் மேட்ச் சொன்னதான் சொல்றேன், லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தோடனே அவுட் ஆகி போயிட்டாரு. நான் போன மேட்ச்லயும் இதே வார்த்தை தான் அவருக்கு சொன்னேன், அது போல நடந்தது. அதுதான் அவருடைய ரெக்கார்ட்ஸாவும் இருக்கு. நான் எல்லாமே டேட்டா வச்சுதான் நான் பேசுறேன், சும்மா ஏதோ நான் பாக்குறத வச்சு சொல்லல. 15 மேட்ச் 20 மேட்ச் உள்ள ரெக்கார்டு பாக்குறேன். நான் பிபி எல்லாம் பார்த்ததுனாலதான் எனக்கு எல்லாமே அவரை பத்தி தெரியும். இல்லைன்னா நம்ம சும்மா அவரை பத்தி சொல்ல முடியாது. அண்ட் டியூ பிளஸிஸ், இன்னைக்கு நான் டியூ பிளஸிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா இந்த வெனியூல பாருங்க 38 ஆவரேஜ், நல்லா அவருக்கு இந்த வெனியூவை பத்தி தெரியும். 2 வருஷத்துக்கு நமக்கு ஆடி இருக்கிறாரு நம்ம ஆர்சிபி டீமுக்கு, அதனால இந்த பிச்சை பத்தி அவருக்கு தெரியும். ஸோ குறையாம டியூ பிளஸிஸ் கிட்ட இருந்து 30+ ரன் வரைக்கும் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா நான் கண்டிப்பா டியூ பிளஸிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் என்னுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல. அபிஷேக் போரலும் அப்படிதான், இந்த டொமஸ்டிக் லீக்லாம் பயங்கரமானார். அதனாலதான் நான் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாவே அவரை நான் சூஸ் பண்ணேன். நல்லா ஆடினாரு. குறையாம அபிஷேக் போரல்ட்ட இருந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸ்பெஷலா பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஸ்கோர் அடிப்பார். ஏன்னா அந்த டொமஸ்டிக் லீக்லாம் செகண்ட் பேட்டிங் வரும்போது நல்ல ஹை ஸ்கோரா அடிச்சாரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தா இந்த சராசரி ஸ்கோர் பண்ணிடுறாரு. செகண்ட் பேட்டிங் வந்தா பெரிய ஸ்கோர்லாம் எதிர்பார்க்கலாம் அபிஷேக் போரல் கிட்ட இருந்து. அடுத்து கேஎல் ராகுல், நமக்கே தெரியும் இந்தியா டீம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா அப்படின்னா கேஎல் ராகுல் தான். உருட்டியே நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. 40 பால்ல 55 ரன் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர். 40 பால்ல 50 ரன் இந்த மாதிரி அடிச்சுட்டு 50 போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு அட்டாக் ஆரம்பிப்பாரு. அதனால கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பேட்டிங் வந்தாலும் 30+ ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது ஒரு ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். இந்த வெனியூல 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு, இந்த சீசன்ல 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அக்சர் படேல் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், காரணம் இல்லாம சொல்லல. ஆப்போனன்ட் டீம்ல ஃபுல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இன்னைக்கு. பிலிப் சால்ட், விராட் கோலி, படிதர், லிவிங்ஸ்டோன், ஜித்தி சர்மா, டிம் டேவிட், 7 பேர்ல 6 பேர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். முடிவு பண்ணிக்கோங்க அக்சர் படேலோட இன்னைக்கு ஃபேண்டசி வேல்யூவை. ஆனா இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆகி 8 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட்டே எடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் ஆப்ஷன் இருக்கு இன்னைக்கு அக்சர் படேலுக்கு. ஸோ உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நம்ம பவுலர்ஸோட பேட்டில் பார்க்கும்போது விராட் கோலியை விக்கெட் எடுத்திருக்காரு, படிகளை நம்ம லிவிங்ஸ்டோனை விக்கெட் எடுத்திருக்காரு, பிலிப் சால்ட்டை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால அக்சர் படேலோட ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து ஒரு 25 ரன் அடிச்சு கொடுத்தா கூட ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுவாரு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து ஒரு 30. ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்கும் ஒரு 10 ரன் வித்தியாசங்கள் இருக்கு ஸ்டப்ஸுக்கு. ஒரு குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டப்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய மேட்ச்ல வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது போராடி தோத்துருக்காரு, சில மேட்ச் பினிஷும் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் விளையாடக்கூடிய டீம்ஸுக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்தா என்னோட கிராண்ட் லீக் டீம்ஸ்ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவேன். இந்த வெனியூல 3 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு, இந்த சீசன்ல 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா அஜித் சர்மா, அவரும் ஒரு பேட்ஸ்மேன், ரொம்ப லேட்டா வருவாரு. டிம் டேவிட் எப்படி வந்து 17-18வது ஓவர்ல வர்றாரோ அதே போலதான் இவரு வந்து கடைசி ஒரு 2 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்து டிசி பிளேயர்ஸ் கேவலமா ஆனா மட்டும்தான் ஒரு 12வது ஓவர் இல்ல ஒரு 15வது ஓவர்ல உள்ள வருவாரு. மற்றபடி அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. 10 டீம் போட்டீங்கன்னா ஒரே ஒரு கிராண்ட் லீக் டீம்ஸ்ல மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டிசி பேட்ஸ்மேன் திடீர்னு சொதப்பிட்டாங்கன்னா அப்போ அன்னைக்கு நமக்கு அந்த டீம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக அடுத்து விப்ராஜி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, அடுத்து குல்தீப் யாதவ் அண்ட் மோகித் சர்மா அண்ட் முகேஷ் குமார், 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் அக்சர் படேல் இருக்காரு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு விப்ராஜ் கிட்ட இருந்து
பெரிய விக்கெட்ஸ் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண கிடைக்குமாங்கிறது டவுட். சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா கிடைச்ச மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஆர்சிபில எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறதுனால நான் அக்சர் படேலுக்கும் சரி குல்தீப் யாதவுக்கும் தான் நான் போவேன். யுவராஜுக்கு வந்து நான் போக மாட்டேன் கிராண்ட் லீக் டீம்ஸ்ல. அண்ட் அதனால நீங்க கொஞ்சம் அவரை வந்து பாத்துக்கலாம். பட் டிசி கேவலமா பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு பேட்டிங் கூட ஆடுவாரு. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய டொமஸ்டிக் மேட்ச்லயும் பேட்டிங் நல்லாவே ஆடி இருக்கிறாரு. ஸோ ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 1 or 2 டீம்ஸ்ல மட்டும் அவரை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அஜிதா சர்மாவை ஒரு டீம்ல கன்சிடர் பண்ணுங்க, ஒரு 2 டீம்ல வந்துட்டும் நீங்க வந்து யுவராஜ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டார்க் வந்து இனிஷியல் அட்டாக்கர், முக்கியமான ஒரு பவுலர். ஸோ கண்டிப்பா அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல பவுல் பண்ணுவாரு, டெத்ல அட்டாக் பண்றாரு. இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 9 விக்கெட், இந்த வெனியூல 10 மேட்ச்ல 12 விக்கெட் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. கண்டிப்பா போத் இன்னிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, அவர்கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா இன்னைக்கு நிறைய விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து குல்தீப் யாதவ் சூப்பரான பவுலர், ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் வந்து நமக்கு குல்தீப் யாதவ் வந்து கன்சிஸ்டன்சியா எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் ஸ்டார்க்கு, அப்புறம் வந்து குல்தீப் யாதவ். அண்ட் மோகித் சர்மா வந்து செகண்ட் பவுல் பண்ணாருன்னா நான் என்னுடைய டீம்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணுவேன். பெருசா அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறது இன்னைக்கு வந்து ஓவர் வந்து 3 ஓவர் நான் எதிர்பார்க்கிறேன். 3 ஓவர் தான் பவுல் பண்ணாரு, அதுக்கு மேல பவுல் பண்ண மாட்டாரு. விக்கெட் வந்து நான் 1 விக்கெட் எதிர்பார்க்கிறேன், அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணா என்னுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல நான் ட்ரை பண்ணுவேன். முகேஷ் குமார் நல்ல பவுலர், பட் ஓவரும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் அப்படிங்கிறது 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் அதுல வந்து 1 விக்கெட் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாரு. இந்த சீசன்ல 3க்கு 2, இந்த வெனியூல 1க்கு 1 எடுத்து கொடுத்துருக்காரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா நம்ம முகேஷ் குமாரை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீமுக்காக ஒரு 9 பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த பிளேயர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. கேஎல், அக்சர் படேல், ஸ்டார்க்கு, குல்தீப். டிசில இந்த 4 பிளேயரை நீங்க ஸ்மால் லீக்ல மிஸ் பண்ணவே முடியாது. ஆர்சிபில பிலிப் சால்ட், விராட் கோலி, படிதரி, ஹேசிலுட்டி, குர்னல் பாண்டியா நான் ஆட் பண்ணிருக்கேன். குர்னல் பாண்டியாக்கு பதிலா நீங்க யாரை வேணாலும் இதுல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்ததா ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாருன்னா நீங்க தாராளமா கேஎலுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். ஸ்டார்க்கு நல்ல ஒரு ஆப்ஷன், 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட 60+ ஃபேண்டசி பாயிண்ட் நமக்கு வந்துடும். அதனால நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் கன்சிடர் பண்ணலாம். விராட் கோலி செகண்ட் பேட்டிங் வந்தா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கன்சிடர் பண்ணலாம். பிலிப் சால்ட் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கண்டிப்பா உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல நீங்க கன்சிடர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து படிதருக்கு கூட வருவாங்க, ஸோ அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. லோ பெர்சன்டேஜ்ல நான் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னா ஜாக் ஃப்ரெஷர், முகேஷ் குமார், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயார். 4 பேருமே 20% உள்ளதான் இருக்காங்க. ஜாக் ஃப்ரெஷரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 15 மேட்ச்ல 1 மேட்ச் தான் ஆடுவாரு. ஆனா லோ பெர்சன்டேஜ்ல ஏன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஹிட் ஆன மேட்ச் இன்னைக்கா கூட இருக்கலாம். ஸோ அதனால 10 டீம் போறவங்க ஒரு டீம்ல ட்ரை பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே, ட்ரை பண்ணுங்க. அதே போல முகேஷ் குமாரும் விக்கெட் எடுத்தாருன்னா டப்பு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட்ல எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான், அதனால அவரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பூவி நம்ம ஆர்சிபி கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால 1 or 2 விக்கெட் கிடைக்கலாம். யாஸ் தயார் 1ல இருந்து 2 விக்கெட் கிடைக்கலாம். ஸோ லோ பெர்சன்டேஜ்ல இந்த 4 பேரை நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து பார்த்துடலாம். கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம். நண்பா இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது என்னன்னா, இப்போ வந்து ஒரு 22 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து அதுல நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராண்ட் லீக் பிளே பண்ணும்போது இந்த 22 பிளேயர்ல உங்களுக்கு தேவையில்லாத பிளேயர்ஸ் வந்து அது ஒரு 4 பிளேயரா இருந்தாலும் சரி, 6 பிளேயரா இருந்தாலும் சரி, அவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 16 பிளேயர்ஸை மட்டும் வச்சு நீங்க வந்து கிராண்ட் லீக் டீம் செட் பண்ணுங்க. இல்ல ஒரு 18 பிளேயர்ஸை மட்டும் வச்சு கிராண்ட் லீக் டீம் செட் பண்ணுங்க. அதுல இருந்து ரொட்டேஷன் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க நண்பா. ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, 22 பிளேயர்ஸும் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க அதுதான் நீங்க பண்ற தப்பு. என்னமோ நான் அப்ப எல்லாரும் இம்பார்ட்டன்ட்னா நீ ஏக்கு ப்ரெடிக்ட் பண்ற அப்படின்னு கேக்குறீங்க. நான் சொல்றது ஸ்மால் லீக் வேற, கிராண்ட் லீக் வேற. இப்போ நீங்க 22 பிளேயர்ஸையும் வச்சு ரொட்டேஷன் பண்ணி டீம் போடும்போது ஆல்மோஸ்ட் நீங்க எல்லா பிளேயர்ஸையுமே உங்க டீம்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணிருப்பீங்க. அவன் எவன் விளையாண்டாலும் ஏதாச்சும் ஒரு டீம் வந்து உங்களுக்கு நல்ல ரேங்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் நீங்க 22 பிளேயரும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 1% இருக்க பிளேயரும் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனே நீங்க கன்சிடர் பண்ணிருப்பீங்க. அவன் டப்புன்னு வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒரு செஞ்சுரி போடுறான் அப்படின்னா, அப்போ அந்த டீம் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கும், எவ்வளவு ரேங்க் முன்னாடி போகும் பாத்துக்கோங்க. அதுவே நீங்க இந்த மாதிரி இந்த 22 பிளேயர்ல ஒரு 6 பிளேயரை வந்து இவன் தேவையில்லை, இவன் இந்த பிட்ச்ல நல்லா விளையாட மாட்டான், இவன் ஆப்போனன்ட் டீம் கூட நல்லா விளையாடலன்னு சொல்லி 6 பேரை கழிச்சு விட்டு 16 பிளேயரை வச்சு போறீங்க. இந்த 16 பிளேயர்ல அந்த 100 ரன் அடிச்சவன் இல்லை அப்படின்னா
அன்னைக்கு டேவே உங்களுக்கு போயிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு சீரீஸ் லீடர் போர்டு பாயிண்ட் விளையாடுறீங்க அப்படின்னால அது முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல ரேங்க் வரவே முடியாது. போட்ட காசு கூட கிரிக்கெட் ஒரு சில டீம்ஸ்ல வராது. அதுவே ஒரு டீம் காப்பாத்துச்சுன்னா கூட நீங்க போட்ட ஒரு 10 டீமுக்கு 59 ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு 590 ரூபா, அந்த 590 ரூபா அந்த செஞ்சுரி போட்ட டீம் வந்து வாங்கி கொடுத்துரும் மீதி இருக்கிற டீமுக்கு இதானாலும். ஸோ அதனால இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. 22 பிளேயர்ஸுமே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். எதுக்கு அஜித் சர்மாவை ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா ஏன் 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்ல கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றேன். சப்போஸ் அன்னைக்கு விளாண்ட மாதிரி ஒரு 66 ரன் கிட்ட அடிச்சாங்கன்னா அந்த டீம் நம்மளை காப்பாற்றும். ஏன் ஜாக் ஃப்ரெஷர் ஒரு டீம்ல ட்ரை பண்ண சொல்றேன்? 15 மேட்ச் ஃபிளாப் தான். ஏன் ட்ரை பண்ண சொல்றேன் ஒரு டீம்ல? ஒருவேளை அவன் இன்னைக்கு ஒரு 80 ரன் அடிச்சாலும் வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான், நான் அடிப்பான்னு நான் சொல்ல, அடிச்சானா அந்த ஒரு டீம் வந்து உங்களுக்கு ரேங்க் எங்கேயோ கொண்டு போயிடும். எவனுமே எடுத்திருக்க மாட்டான் ஜாக் ஃப்ரெஷரை. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். மற்றபடி இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா கிராண்ட் லீக் அப்படிங்கிறது உங்க கனவுல கூட நடக்காது. இந்த மாதிரி 22 பிளேயர்ஸுமே ரொட்டேஷன் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் ஒரு கிராண்ட் லீக் டீம் போடுறவங்க. இது இப்ப ரீசெண்டா குபேர் ஆப்ல கூட வின் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. சார் நிறைய பேர் வந்து 22 பிளேயர்ஸ்ல 6 பேரை கழிச்சுட்டு அவன் இந்த பிச்சில் நல்லா ஆடல, ஒருத்தன் வந்து என்னாலும் பிச்சில் நல்லா விளையாண்டானா அவன் மட்டும்தான் அந்த பிச்சில் நல்லா விளையாடணும்னு கிடையாது. திடீர்னு நேற்று எப்படி பிரியன் சரியா வந்து அடிச்சான், அவனுக்கு நிறைய கேட்ச மிஸ் பண்ணாங்க, இருந்தாலும் ஒரு செஞ்சுரி போட்டான்ல, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்துருவோம். ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். இன்னைக்கு KL ராகுல், பிலிப் சால்ட், அபிஷேக் கோரல், விராட் கோலி, படிடேரு, டியூ பிளஸிஸ், அக்சர் படேல், லிவிங்ஸ்டோன், ஸ்டார்க், ஹேஸ்லூட், குல்தீப் யாதவ். இதுல நம்ம ஒரு சில சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, குர்னல் பாண்டியாவை நீங்க உங்க டீம்ல கொண்டு வரலாம், அக்சர் படேலும் லிவிங்ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னா. ஆனா இந்த 2 பேருக்குமே இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, அதையும் சொல்லிடுறேன். அதே போல இங்க வந்து பாருங்க, ஸ்டப்ஸ், ஜாக் ஃப்ரெஷர் கொண்டு வரலாம். யாருக்கு பதிலா அப்படின்னா அபிஷேக் கோரல், டியூ பிளஸிஸ்க்கு பதிலா இந்த 2 பேரை கூட உங்களுடைய டீம்ஸ்ல எடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமாரை கூட நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ ஒரு நல்ல விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறத நினைச்சீங்கன்னா, பட் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான டீமா இருக்க முடியும். இதுல வந்து ரிஸ்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுல ஏத்தவாறு நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஐடியாஸ்லாம் இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்க. மற்ற யூசர் வந்து நம்மளை பார்ப்பாங்க உங்களுடைய கருத்துக்களை. ஸோ அது வந்து அவங்களுடைய டீம்ஸை வந்து இன்னும் நல்லா பில்டு பண்றதுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அதனால அதை வந்து கமெண்ட் செக்ஷன் அதை பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி 1K ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்க நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.